ஹலோ மக்களே 245 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம். போன எபிசோட் லூஃபி வந்துட்டான், ஜோரோ வந்துட்டான், கதவையும் எல்லாத்தையும் ஓடிச்சு உள்ள நின்னுட்டு இருக்கானுங்க. ரோபின் உன்னை கண்டுபிடிச்சுன்னு சொல்றான். லூஃபி மிரண்டானுங்க எல்லாருமே. நாமி பாக்குறான், இங்க ஏதோ தப்பா தெரியுதுடா, இதை பாருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பவுலி மிரண்டான். லூச்சியும் காக்கும் இதுக்கடா இங்க நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் வர பொழந்து வச்சிருக்காங்க. கலிஃபாலாம் வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கா. டே பாலி இங்க இருந்து ஓடிடா, எதுக்குடா இங்க வந்தன்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பாலி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இவ்வளவு நாள் வந்து ஐஸ்பர்க்க கொல்ல நினைச்சவங்க நீங்க தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பாலி. ஏன்டா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். கலிஃபா, புளூனோ, காக்கு, லூச்சி நீங்க ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க, என்னடா இது எது ஜோக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே ஷிப் பில்டிங்ல இருந்தாங்களா இவன்லாம் உங்க ஆளுக தானே அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னு ஜோரோ சொல்றான், இந்த ஸ்கொயர் நோஸ் வச்சிருக்கான மூக்கு வச்சவன் நம்ம ஷிப்ல பார்த்தேன்னு சொல்றான் ஜோரோ. இவங்க எல்லாருமே உள்ளாளுதான் போலுக்குன்னு சொல்லிட்டு நாமி பாக்குறா. ஆனா சோப்பர் இது வரைக்கும் யாருமே பார்த்ததே இல்ல. சரிடா பாலி நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு லூச்சி பேச ஆரம்பிக்கான். நாங்க எல்லாருமே கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில உள்ள ஆளுங்கடான்னு சொல்றான். எங்கள் நீ மன்னிப்பியா, ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் ஒன்னாத்தான வேலை பார்த்தோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது உனக்கு பெருசா தான் தெரியும், ஆனா நாங்க அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டாமா, அதுக்கான தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்றான் லூச்சி. மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. டே புல் மாஸ்க் வச்சிருந்தோம் நீ தானடா, இதே வயசை தாண்டா நான் அங்கேயும் கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பாலி. என்னை கொல்ல வந்த மாதிரி வந்துட்டு கொல்லுத்தல ட்ரை பண்ணிட்டு இப்ப என்னடா நடிக்கிறீங்களாடான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். உன் கதைய முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பாலி ஜெட்டு மாதிரி வரான். பைப் ஹீச் நைஃப்னு சொல்லிட்டு சடனா ரோப் வச்சு அட்டாக் பண்றான். ஆனா லூச்சி கண்ணி மிக நேரத்துல மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். ஃபிங்கர் பிஸ்டல்னு சொல்லிட்டு நெஞ்சில வச்சு ஒரு அழுத்துதான் பார்த்தா ஏதோ ஒரு பட்டன் அமுக்குற மாதிரி அமுக்கல நெஞ்சுக்குள்ளே இந்த விரல் போயிருச்சு. டே பாலி உனக்கு இன்னும் பாடத்தை நீ கத்துக்கலையாடா அப்படின்னு சொல்லி கேக்குறான். பாலி பேச்சு மூச்சே இல்லாம போயிட்டான். குத்திட்டு சடனா வெளியே எடுக்கிறான். டே ரோப் காயின்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். டே லூச்சின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டே நீ வருது தேவையில்லாம வந்துகிட்டு இருக்க, உன்னோட எபிலிட்டிலாம் என்கிட்ட ஒர்க்கே ஆகாது. நாங்க எங்களோட டெக்னிக்ல வந்து சரியான மாஸ்டர் ஆயிட்டோம். எங்களுக்கு 6 பவர்ஸ் இருக்குடா, எங்க உடம்புல உள்ள இருக்க எல்லா இதையுமே வந்து நாங்க அவைக்கன் பண்ணி தான் வச்சிருக்கோம்னு சொல்றான். டே இந்த 6 பவர் மட்டும் கைப்பற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, 100 பேரோட பவர் ஒத்தாளுக்கு கிடைக்கும்டா, அது உனக்கு புரியாதுன்னு சொல்றான். நாங்க காலகாலமா இதை ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்றான். அப்புறம் பாலி எப்படி பழசை யோசிச்சு பார்க்கறான். லூச்சி கூட இருந்தது, புளூனோ கூட இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காக்கு கூட பேசினது, கலிஃபா கூட பேசினதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு யோசிச்சு பாக்குறான். ஏன்டா இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கான். டே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, என்னை மன்னிச்சிரு, உன்னை பாக்கல பாவமா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூச்சி இதெல்லாம் பண்ணாதான் சொல்லிட்டு கத்துறான் ஐஸ்பர்க். அதுக்குள்ள லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். நிப்பாட்டான்னு சொல்லிட்டு ஒரு மிதிக்கிறான். அசால்ட்டா பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான் லூச்சி. கம்னு வாரான். அயன் பாடின்னு சொல்றான். பார்த்து அட்டி ரெண்டிக்கு லூஃபி போட்டு நொறுக்கு ஏறிதான். பார்த்தவன் கல்லு மாதிரி அப்படியே நிக்கிறான். என்னடா அந்த அட்டாக் ஒர்க்கே ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டே உன்னோட அட்டாக்லாம் என்ன ஒர்க் ஆகலான்னு சொல்லிட்டு சடனா ஷேவ்னு சொல்றான். மறைஞ்சு போயிட்டான். எங்கடா போனான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கண்ணி மிகுதியில ஜெட்டு மாதிரி பாஞ்சு வந்துட்டு லூஃபி ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு அழுத்துறான். லூஃபி கழுத்து மேலே போடுறான். ஆனா லூஃபி கழுத்து தான் ரப்பர் ஆச்ச, அடிச்சு அப்படி லூஃபி சுத்திக்கிட்டு தான் போறான். நீ ரப்பரா இருக்க போய் தப்பிச்சிட்டடா, இல்லனா நான் குத்துன குத்துக்கு நீ என்னத்துக்கு செத்துருப்ப, ரெத்த வலிஞ்சு இடந்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூச்சி. சடனா கம்னு சொல்றான். பாலியை பிடிச்சி அவன் பக்கத்துல வச்சுக்கிட்டான். டே முகிவரா, அவனை எதுக்குடா நீ ப்ரொடெக்ட் பண்றான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ கொல்ல நினைச்சடா, அதனாலதான் நான் ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சேன். இவ்வளவு நாள் ஷிப் பில்டிங்ல ஒன்னா இருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துட்டு அவனை ஏமாத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. ஆமாடா ஒரு காலகட்டத்துல இருந்தோம், ஆனா இப்ப அப்படி இல்லைன்னு சொல்றான் அவன். டே நீங்க எல்லாம் துரோகிடா அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. டே நான் ஆல்ரெடிக்கு நான் பாலிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்டா, எவன் ஐஸ் பாப்ஸ கொல்லன்னு வரணும் அவன் கதையை முடிக்காம இங்க இருந்து போக போறதான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாலி முழிக்கிறான். அப்பனா இப்ப நீ பாலி பக்கத்துல சாஞ்சிட்ட அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமாடா நீங்க தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டீங்க, என்னோட ஃப்ரெண்டே எங்கள்கிட்ட இருந்து பறிக்கலான்னு பாக்குறீங்க, நான் எப்படா இருப்பேன்னு சொல்லி லூஃபி கேக்குறான். ரோபின் எதுக்கு நீ இவங்க கூட இருக்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏதாச்சும் ரீசன் சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆமா ரோபின் இவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆளு, இவங்க கூட என்ன போய் சேர்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ரோபின் அப்படியே இருக்கிறா. நான் சொன்னதை நீங்க எதுவுமே கேட்கவே இல்லையா, ஆல்ரெடி அந்த குக்குட்டையும் டாக்டர்ட்டையும் விஷயத்த சொல்லிட்டேன், நான் குட் பை சொல்லதான் சொல்லிட்டேனே, இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனா எங்களால இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். டே என்னோட ஆசை வந்து சில விஷயம் இருக்குடா, ஆனா உங்க கூட இருந்தோம்னா அதெல்லாம் நிறைவேறாது, அதனால தான் நான் அங்க இருந்து வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். லூஃபி முழிக்கிறான். நாமி சோப்பரா மிரண்டு பாக்குறாங்க. ஆனா ஜோரோ இதுக்கெல்லாம் தயாரா தான் நின்னுகிட்டு இருக்கான். எனக்கு சாக்ரிஃபைஸ்லாம் எதுவும் தேவையில்லை, ஆனா என்னோட கோலை முடிக்கணும்னா அதுக்காண்டி எந்த சாக்ரிஃபைஸையும் நான் முடிக்க தயாரா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அசசின் சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்றதுக்கு நீ எல்லாத்துக்கும் தயாரா தான் இருந்திருக்க அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. எங்களை எதுக்கு இதுல இழுத்து விட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம, அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நிக்கோ ரூபின் நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியாம நீ பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு ஐஸ்பர்க் வராரு, நீ பண்றது தப்புன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உன்னோட சாய்ஸே கிடையாது, நீ வாய முடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா ஏதோ ஒண்ணு போட்டுட்டா ஐஸ்பர்க்கே லாக் பண்ணி
உடைச்சு விட்டாவா. வழியில யாருமே வரக்கூடாது, வர்றதும் பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. லூஃபி டீமே மிரண்டானுங்க. என்னடா இவா இப்படி சடனா வில்லி மாரி மாறிட்டாளான்னு சொல்லிட்டு. என்ன ரோபின் இது நீ தான் பண்றியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரோபின் உண்மையில் நீ எங்களோட எதிரியான்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவ பேசாம அப்படியே நிக்கிறா. முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூச்சி. நாங்களே ஒரு இம்பார்ட்டன்டான ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம்டா, தேவையில்லாம நீங்க இதுக்குள்ள வராதீங்க, உங்களுக்கு எங்களுக்கு இதுல சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூச்சி. உங்களுக்கு எங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு டைம் இருக்குன்னு சொல்லி லூச்சி கேக்குறான். 2 நிமிஷம் சொல்றா கலிஃபா. என்ன 2 நிமிஷம் தாண்டா இருக்கான், அந்த 2 நிமிஷம் முடிஞ்சு இந்த பில்டிங்கை எரிஞ்சு துண்டு துண்டா பேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ போய் சொல்லதான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நான் ஒன்னும் போய்லாம் சொல்ல, உண்மைதான் சொல்றேன். நீங்க இந்த இடத்துல வந்து சாவக்கூடாதுனா இந்த இடத்துல இருந்து முதல்ல கிளம்பிருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன உங்களை இங்க இருந்து நான் போக விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீமையும் முன்னாடி வச்சிருக்கான். நாமி சடனா சண்டைக்கு தயாராயிட்டா. சரி இவனு நம்மள போட்டத்துல வந்திருக்கானுங்க, அது மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ரோபின் அவங்க கூட சேர்ந்துட்டா அப்படிதானு சொல்லிட்டு ஜோரா கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி ரோபின் நம்ம ஷிப்பை விட்டு போறதுக்கு நீ அக்செப்ட் பண்றியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ. அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணுவேன், அதெல்லாம் அக்செப்ட் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரிடா இந்த இடத்துல வந்து வெடி வைக்கிற மாதிரி வைக்க போறேன், ஆனா கல்பிரேட் வந்து இதுல பைரட்ஸ் தான் வர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காம பாலி முழிக்கிறான். எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு கிரெடிட் எதுக்கிட்ட எங்கள்கிட்ட தரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நாமி நீங்க தான் ஆல்ரெடி வந்து கிரிமினல் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்றான் ப்ளூனோ. சரி நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ரோபின். உன் வேலையை நீ கரெக்டா பாத்துட்ட, சரி கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூச்சி. ரோபின் உன்னெல்லாம் அனுப்ப போறதுன்னு சொல்றான் லூஃபி. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்புறா. முகிவரா அந்த ரோபினை விடாதான்னு சொல்லிட்டு இருக்கான் ஐஸ்பர்க். டே வழியை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி பாஞ்சு வரான். அயன் பாடின்னு சொல்றான் ப்ளூனோ. பார்த்தா மூஞ்சில மிதிச்சால அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது, அயன் படி தான் சொல்றானுங்க. சடனா உடம்பு ஹார்டா மாறிடுது. என்னடா பண்றீங்கன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நாங்கெல்லாம் நல்லா வெல் ட்ரெயின் ஆயிருக்கோம்டா, எல்லாத்துக்கும் எங்க உடம்பு தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே அடிக்கும் போது எங்க உடம்பு அயன் பாடி மாதிரி ஆக்கணும்டா, ஸ்டீல் மாதிரி வச்சிருப்போம்னு சொல்றான். என் வழியை விட்டு போடான்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா அடிக்கிறான் லூஃபி. பேப்பர் ஆர்ட்னு ஏதோ புதுசா ஒண்ணு செய்யறான். பார்த்தா அவங்கள அட்டாக்கே விட மாட்டுக்கு. நினைச்சதோட அவனுக்கு வேற லெவலா இருக்கானுங்க. அட்டாக்க வந்து பேப்பர் மாதிரி டாச் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ரோபின் சொல்லி லூஃபி கத்துறான். வழியை விட்டு போடான்னு சொல்லிட்டு கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு குத்துறான். பார்த்தா சேவன் மறைஞ்சு போயிட்டான். என்னன்னு பார்த்தா எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றானுங்க. இதுல ஏர்ல வர பறக்காம மூன் வாக்குன்னு சொல்றான். இது ஒரு டெக்னிக்டா, இதண்டா மூன் வாக்குன்னு சொல்றான். என்னடா அவன் பறக்கான்னு சொல்லிட்டு சோப்பர் முழிக்கிறாங்க. இதுல ஒரு பக்கம் டெம்பஸ்ட் கிக்னு சொல்லிட்டு காக்கும் கலிஃபும் ஒரு போடு போடுறாங்க லூஃபிய. அடிச்சடியில பறக்குறாங்க அவங்க. என்னது இந்த அட்டாக்கா, என்னடா இந்த அட்டாக் வேற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு ஜோர் எல்லாத்தையும் குனிய சொல்றான். அடிச்சடியில லூஃபி ஏர்ல போயிட்டான். 2 கிக்கு தானே பண்ண, அதுக்கு என்ன பறந்துட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்க டெம்பஸ்ட் கிக்னு சொல்றோம், எங்க கிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலிஃபா கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுல ஒரு பக்கம் ஜோரோ டென்ஷன் ஆயிட்டா, சோட தூக்கிட்டு வரான். காக்கு பிளாக் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். ரோரோனோ உன்னை ஆல்ரெடி அந்த ஷிப்ல மீட் பண்ண அவன் தானடா நீன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க உண்மையில ஷிப் ரிஸ்ட்மன் கிடையாதான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். இது எல்லாமே உங்களோட பிளானான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா ஜோரோ டென்ஷன்ல பாஞ்சு அடிக்கடிக்க வரான். காக்கும் ஜோரும் வேற லெவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லூஃபி ரத்த கயத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். ரோபின் கதவை திறந்து எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கா. ரோபின் இங்க இருந்து போவாதான், உன்ட்ட என்ன பேசி முடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இதான் அவனை கடைசி பாக்குற இது, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். சடனா காக்கு கூட தட்டி விட்டு போய்கிட்டு இருக்கான் ஜோரோ. டேய் ரோபினை நீ கேட்ச் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ. ரோபினோ ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். ரோரோனா உனக்கு என்ன அவ்வளவு கான்பிடென்டாடா என்னை அடிச்சலாம் நினைச்சீங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு ஜோரோவே நெஞ்சில குத்தி இறக்கிட்டான். ஜோரோவே சாஞ்சிட்டான் ஒரு பக்கம். புல்லட்லாம் ஹியூமன் பாடிக்கு தேவையில்லடா, நாங்களே போதுன்னு சொல்றானுங்க. இது ஒரு பக்கம் லூஃபி போறதுக்குள்ள லூச்சி மூஞ்சியே அமுக்குறான். நிக்கோ ரோபின் நீ இங்க இருந்து போன்னு சொல்றான். அவளும் அங்க இருந்து குதிச்சு போய்கிட்டே இருக்கா. ரோபின் சொல்லிட்டு நாமியும் சோப்பரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா எல்லாரும் ரத்த காயத்துல கிடக்குறான். யாராலையுமே அசையவே முடியல. லூஃபி தூக்கிட்டு ஒரு போடு போடுறானுங்க. ஆனா ஜோரோ திரும்பி எஞ்சி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, யாரா இவனுங்கன்னு சொல்லிட்டு நாமி பால்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் உங்களோட என்விரான்மெண்ட்ல இருந்து வந்த மாதிரி கிடையாடா, CP9 மெம்பர்ஸ்லாம் சாதாரண ஆளு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூச்சி. ஹியூமன் பாடியில உள்ள லிமிட்ஸ் எல்லாத்தையும் நாங்க தாண்டி தானே வந்திருக்கோம். எங்களோட எபிலிட்டிலாம் ஹியூமன் எபிலிட்டி கிடையாதுல, அதையும் லிமிட்டை உடச்சிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றான். நாங்க இவ்வளவு வந்து ட்ரைனிங் எடுத்தனால கடைசி எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது, நாங்க சூப்பர் ஹியூமன் டெக்னிக்கு மாறிட்டோம். 6 பவர்ஸ் அதுல உண்டுடா, அதுல நாங்க மாஸ்டர் ஆயிட்டோம்னு சொல்லியிருக்கான் லூச்சி. அது மாதிரி இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய பொறுப்பை எங்க 4 பேரை நம்பி தந்திருக்கு, அதை நாங்க முடிக்காம இங்க இருந்து போக போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி சாதாரண பைரட்லாம் நாங்க தோப்பா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜோரோ எல்லாத்தையும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி ஜோரோ எல்லாம் ரத்த வெள்ளத்துல கிடக்குறானுங்க. டே நாங்களே டாப் சீக்ரெட் ஆனால்டா, உங்களை மாதிரி கோலை அது மாதிரி கோமலிலாம் வந்து எங்க இதுக்குள்ள வரவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே இவ சொல்லிக்கிட்டு இருக்கா கலிஃபா, லூச்சி டைம் போய்கிட்டே இருக்கு, முடிய போதுன்னு சொல்றாவா. நான் இங்க இருந்து போக முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த காட்ட போறேன்னு சொல்றான் அவன். சடனா ஏதோ மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு இருக்கான். லூச்சி என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாலி கேட்டுக்கிட்டு இருக்கான். லூச்சி ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போயிட்டான். அதோட எபிசோட் முடியாது, அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் கமெண்ட். See you, bye.